அது ரெங்களையும் அதே மாதிரி தான் clear lah kita. Oh. Ini apa lagi? Ini apa benda kalau ni? Lagi. Mangal kita tu. Mangal kita. Ada semua ada. Nah, okay, nak buat. Ada.
சரி கொடுத்துட்டு போ. அப்படி பொடி நான் பிடிக்க மாட்டேன். வாத்தியார் எப்படி உருவாக்கப்பட்ட அவர் தன்னையே பட்டதட்டி எங்களை சமூகத்தில் ஜொலிச்சிருந்தார். அது அந்த அவற்ற காலத்தில் இப்படியான ஒரு நிலைக்கு வாழ்றது சரியான கஷ்டமான சூழ்நிலை. அது உதாரணத்துக்கு சொல்ல போனால் நான் என்னுடைய அம்மாவுடைய காலமே சின்னல மாடு இருந்தேன். மாடை மேய்ச்சி கொண்டு கையில் புத்தாத்தோடு நொடியோடு செய்வேன். எங்களை முத்தாங்க எல்லாம் செய்வேன். அப்போ சார் என்ன கையில் தாடியும் புத்தாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க, இப்போ வாத்தியா பிரின்சிபல் அதாவது தலைமை அதிகாரியாக இருக்கிற இடத்துல நான் இங்கே படிச்சுக்குவோம். அதுதான் இந்த லட்சியம். அது யார் என்னதான் இருந்தாலும் இந்த காலமே இந்த அம்மா எனக்கு நான் அதே மாதிரி நிறைய பேர் அந்த விஷயங்கள். அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாம் உண்மையிலே அந்த சூழல்லாம் அந்த நேரத்தில் எங்களை சொந்தங்களுக்குள்ள இப்படி ஒரு நிலைக்கு மாறுன்றது சரியான சம்பவம். அதை நாங்கள் எப்போ நினைத்து பார்த்தா கூட இப்போ அவர் ஒரு வாத்தியாராக வந்து அதிபராக இருந்து இன்றைக்கு கனடாவில் காலமாக இருந்தாலும் கூட இந்த வீதத்தை நாங்கள் பார்த்தால் அவர் ஒரு வாத்தியாரை வந்த காலத்திலிருந்து அந்த காலப்பகுதியை பார்த்தால் எங்களுடைய கல்வி அறிவோ அதில் வளர்ச்சியோ அல்லது நாங்கள் உத்தியோகங்களை சேர்ந்த வீதங்கள் மிக மிக குறைவுண்டு தான் இருக்கலாம். இன்றைக்கு அந்த நேரத்தில் அவர் அந்த மனதில் உறுதி கொண்டு இந்த நிலைக்கு வந்த மாதிரி நாங்கள் யாருமே அந்த உறுதி கொள்ளே. அதாவது இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டிலும் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கோம். அதாவது நாங்கள் ஆளை நாங்கள் யோசிச்சா தெரியும். அவர் அந்த நேரத்தில் எத்தனையோ அழுத்தங்களை நாங்கள் மேலுக்கு வர முடியாத சூழல் இருக்கிற கட்டத்திலே மேலுக்கு வந்தாங்க. அவர் ஒப்புட்டு நாங்கள் பார்க்க நான் மீண்டும் தான் சொல்கிறேன். எங்களுக்கு அந்த வீதம் சரியாக கீழ் மட்டத்தில் இன்று வரை இன்னும் அந்த உணர்வை நாங்கள் மேலும் கொண்டு வரையில் இன்றைக்கு இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் சொல்ல போனால் அந்த நேரம் நாங்கள் படிக்கிற நேரத்தில் எங்களுக்கு பொருளாதாரம் இல்லை. ஆனால் இன்றைக்கு பொருளாதாரம் இருக்கிறதுல எங்கள் கிராமத்தில் படிக்கிறது அதில் விஷயம் உங்களுக்கு வடிவாகலாம். அந்த நேரம் நாங்கள் படிக்கிறது இன்னும் பொருளாதாரம். இன்றைக்கு பொருளாதாரம் அங்கே இருக்கிறதா? காசு பணம் எல்லாம் மோட்டர் சைக்கிள்லேருந்து ஹேண்ட்போன்லேருந்து லேப்டாப்லேருந்து எல்லாம் இருக்கிறதால இன்றைக்கு யாருமே படிக்கிறேன். எங்கள்கிட்ட எல்லாம் பகுதி இருக்கிறாங்க. ஆனால் வாத்தியாரோட பார்க்கும்போது அறிவு ரீதியாக கல்வி ரீதியாக
அவருக்கு அந்த வீரம் இன்றைய அவருடைய அஞ்சல் நாங்கள் உறுதி கொள்ள வேண்டிய அவர் அந்த நேரத்தில் எப்படி தான் மனதுக்கு ஒரு லட்சியத்தை வச்சு கொண்டு வாத்தியார் ஆகினாரோ ஒரு அதிபர் ஆகினாரோ அந்த எண்ணங்களை அந்த எண்ணத்தின் பிரதிகளை நாங்கள் கிராமங்களில் சொல்லப்படுறோம். இப்படி தான் வந்தவர். ஒரு தனி மனிதனை எடுத்துக்கொண்டா அதுக்குள்ள நல்லது கெட்டது எல்லாம் நிறைய இருக்கு. அந்த சமூகத்தில் ஒரு தனி மனிதன் ஒரு இயந்து வாரதுன்றது நாங்கள் போற்றப்பட வேண்டும். இப்போ அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எப்படி அவர் வந்தார். அப்போ என்னையும் கூடவே வெளிநாடு அவர் எந்த நேரத்திலுமே இப்போ சமூகம் சம்பந்தமாக சந்திச்சா. இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். 22வது ஆண்டு விழா எங்களுடைய சனத்தொழில் ஆண்டு விழா பெருசாக கொண்டாடணும். எனக்கு இப்போவும் மனம் கண்ணில் நிற்கிது. வாசலுக்கு முன்னால் எல்லாரும் பின்னாட்டில் இருந்து சரியாக வேறு நிற்கிறார். அப்போ சொல்கிறார். அப்போ ஒரு தடவை வெளிநாட்டிலே 22வது இப்போ 57வது ஆண்டு விழா 57. அப்போ 22வது ஆண்டு விழான்னா நாங்கள் பின்னாங்க. அவர் சொல்கிறார் 50வது ஆண்டு விழாவில் எங்களோட வாசியால் இந்த 50வது ஆண்டு விழாவில் எங்களோட உருப்பொடிகள் எல்லாம் வெளிநாட்டுக்கு போய் நாங்கள் இந்த பக்கத்தில் ஒரு பெரிய கலையரங்கு கட்டி இந்த விளையாட்டு கிராமம் எல்லாம் புதுப்பித்து வர அசோகம் அவர்கள் கதைக்கு நல்ல அழகாக கதைப்பேன். உங்களுக்கு தெரியுங்க எல்லாம் திட்டமிட்டு அழகாக இப்படியெல்லாம் பறிச்சு அசோகா மரம் எல்லாம் நட்டு எல்லாம் உயர்ந்து பச்சை பசைகள் அப்படியெல்லாம் கதைச்சு அது எனக்கு இப்போ நல்ல ஞாபகம். அப்போ அந்த இடத்துல தொழிலாளர்கள்லாம் இருந்தது. நான் திருவிழா கதையிலே சொன்னது எனக்கு அந்த ஞாபகம். ஆனால் அவர் சிந்திச்ச கதைச்ச சில விஷயம் நடந்தது. அரங்கெல்லாம் வந்துருக்கு. விளையாட்டு மைதானம் அவசியம். ஆனால் நாங்கள் அறிவியல் ரீதியாக கல்வி ரீதியாக வளர்ச்சி காணலாம். அது நாங்களும் ஒப்புக்கொள்ளத்தான் அவற்ற சூழலில் இருந்து முன்னுக்கு வந்த அளவுக்கு நாங்கள் காணலாம். அதை நாங்கள் ஏற்படுத்த வேண்டியது எங்களுடைய நாங்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற எங்களுடைய பொறுப்பு. அவர் எப்படி அதற்குள்ள இருந்து மேலுக்கு வந்தார் வாத்தியாரோ அதிபராக வந்தாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்களுக்கு. இப்போ கர்நாடகா வந்தாலும் கூட அவர் சும்மா இருக்கு. அவர் எங்களோட சனசமநிலையும் சார்ந்து விடுதலை சார்ந்து கடைசி நேரம் இறுதி வரையுமே விடுதலைக்காக உழைக்கிறது. விடுதலை சமுதாய நாட்டுக்கும் போய் வணிகம் போய் எல்லாரையும் சந்தித்து வந்து அப்படியெல்லாம் செய்யும். அதை விட தாளம்பூ என்ற ஒரு பத்திரிகை ஒரு சஞ்சிகை ஒரு சஞ்சியை உருவாக்குறதுன்ற நான் ஒரு கவிதையில் எழுதியிருக்கேன். கனடாவிலேயே தாளம்பூவை மலரச் செய்த வித்த அந்த அவருடைய அஞ்சலி இதில் எழுதியிருக்கு. அப்போ உண்மையிலே அவர் அங்கேயே வச்சு தாளம்பூ அந்த வாசனையை இந்த தேசம் தொட்டு வீச செய்தவர். அந்த வரியில் வருது அந்த நாங்கள் அஞ்சலி இதில் வருது. அப்போ அப்படி அவர் சமம் சார்ந்து அல்லது இன விடுதலை சார்ந்து கூட சிந்திச்சிருக்கார். எங்கள் சமூகத்துக்குள்ள செய்த விகிதங்கள் அதிலெல்லாம் நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. நாங்கள் ஆய்வு செய்யப்பட வேணும். இன்னும் கூட விடுதலைக்காக நிறைய வேலை செய்தது. அதாவது தமிழின விடுதலை என்று பொதுவாக பார்த்தீங்க உண்மையிலே இதில் நான் நீண்ட நேரம் உரையாற்ற முடியாத சூழல் இருந்தால் நாங்கள் இந்த இடம் விட வேண்டியது இல்லை. இப்போ எல்லோரும் குடும்பம் சார்ந்ததும் ஊர் சார்ந்து கைது ஊர் சார்ந்து அவருக்கு ஆத்ம அஞ்சலியை செலுத்தி அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்ச நேரத்தில் அவருடைய நல்ல சிந்தனைகள் எங்களுடைய கிராமத்துக்கு எப்பவுமே அந்த ஆத்மா பலம் இருக்க வேண்டும். அவருடைய நல்ல எண்ணங்கள் வந்து எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த தருணத்திலே நான் அஞ்சலி செய்து காப்பாடு அந்தையா மாஸ்டர் இருந்தால் மாஸ்டர் பற்றி கலைக்கு வாத்தியார்னா மாஸ்டர் கொடுக்கலாம் நாங்கள் அவர்கிட்ட படிக்கிற காலத்தை அவர்கிட்ட தான் படிக்கிறோம். பள்ளிக்கூட கல்வியை அவர்கிட்ட புறாவிட்டாலும் புற கல்வி அதாவது வெளிக்கல்வியை பொது அறிவை பொது எண்ணங்களை சமூகம் சார்ந்த இந்த முன்மாதிரிகளை அவர்கிட்ட அவர் புரிந்தவர்களுக்கு ஒரு இனிமையான மனிதர், புரியாதவர்களுக்கு ஒரு புதிய அவர்கிட்ட கணக்க பக்கங்கள் இருக்கிறது. அவருடைய இருக்கிற பக்கங்களில் நல்ல பக்கங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவர் கிராமத்திலே வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த வேலைகள் ஆசிரியராக அவர் எப்படி வந்தார், எப்படி உருவானார். அவர் தமிழினம் தான் தன் இனத்துக்கும் தான் சமூகத்துக்கும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஊர் மக்கள் என்று சொன்னால் அவருக்கு அராதி பிரியார்.
அவர் எங்களுடைய சனசமூக நிலையத்தில் இருக்கின்ற காலத்திலே அவர் எந்த ஒரு காலத்திலும் அந்த நிர்வாகங்களில் ஒரு தலைவராகவோ ஒரு செயலாளராகவோ ஏற்படுத்தாமல் ஒரு தான் வெளியில் நின்று சனசமூக நிலையத்தை வளர்த்த பெருமை அவரை சார்பார். ஒரு கடத்தில் கூடுதலாக கதைக்கிறவர் கதைக்க சொல்லி விளையாட்டுக்கு வந்தால் கூடுதலாக கதைக்கிறவர். அவர் தனது ஆசிரியர் பயிற்சியை முடித்தவுடன் அவருக்கு முதலாக திறனிய கலை என்ற இடத்திலே அவருக்கு ஆசிரியர் அங்கே ஒரு பாடசாலையை உருவாக்குவதற்கு கைதடியில் இருந்து திறனிய கலை என்ற இடத்தில் சென்று அங்கே ஒரு பாடசாலையை உருவாக்கியிருக்கிறார். அண்மையில் அந்த பாடசாலைக்கு அவரை அழைத்து அவரது உருவாக்கும், அதாவது அவர் உருவாக்கிய அந்த பாடசாலை இன்றைக்கு படித்தவர்கள் நன்னிலையில் இருக்கிறார்கள். படித்தவர்கள் எல்லோரும் வந்து அவரை பாராட்டி அவருக்கு ஒரு விழா எடுத்திருக்கிறார்கள். அந்த விழாவினுடைய நிகழ்ச்சி வீடியோவை எனக்கு அனுப்பியிருந்தார். அதை பார்த்தேன். எல்லோருமே அவரை அந்த கொப்பியை பார்க்கிறவர்கள் அதை பார்த்தாலே அவரை பெரிய எங்களுக்கு தெரியும். அவரை மரபு, அதாவது அவரை ஒரு பெரிய ஒரு வள்ளலாகவும் ஒரு நன்கொடையாளராகவும் ஒரு செல்வந்தராகவும் அங்கே வரவழைத்து அவரை கடவுளுக்கு சமனாக வைத்து அங்கே செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே அது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது. என்ன சொன்னால் எங்கள் கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர் இன்னொரு இடத்திலே போய் அதுவும் ஒரு பின்தங்கிய ஒரு இடத்திலே போய் பாடசாலை உருவாக்கி இந்த பாடசாலை, அதாவது இந்த பாடசாலைக்கு பெயர் கதிரேசன் மகா வித்தியாலயம். அது ஆரம்பத்திலே ஒரு சிறிய பாடசாலை கதிரேசன் மகா வித்தியாலயம் என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. அந்த பாடசாலை உருவாக்கம் எப்படி அமைந்தது கூட அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது இவர் ஏற்கனவே ஒரு தமிழரசு கட்சியினுடைய அனுதாபி. அந்த வகையில் தந்தை செல்வா அவர்களுடன் அவருக்கு நேரடியாக தொடர்பு இருந்தது. தந்தை செல்வா ஊடாக அந்த பாடசாலைக்கு உருவாக்கி அவருக்கு ஊடாக அந்த பாடசாலையை வளர்ச்சியை அவர் செய்திருக்கின்றார். அதாவது தான் சார்ந்த ஒரு அரசியலை வைத்து அதை உருவாக்கி இன்றைக்கு அந்த மக்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அவர் அந்த பாடசாலை வளர்ந்து பெரிய ஒரு பாடசாலையாக இருக்கின்றது. அதே போல எமது கலைவாணி வித்தியாசாலை பாடசாலையினுடைய அதிபர் முதல் ஆசிரியராக இருக்கின்றவர், பின்னர் அதிபராகி கைதி பாடசாலைக்கு அதிபராக வந்தவர். இவ்வாறு அவருடைய வாழ்வு, ஆசிரிய வாழ்வும் சமூக வாழ்வும் வந்து பல கோணங்களை கொண்டது. திறனியகளை நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது அவர்கள் திறனியகலையிலிருந்து தங்களுடைய இல்லத்துக்கு வருவார்கள். அப்பொழுது நாங்கள் இந்த வெளிநாட்டிலிருந்து வாரநாட்கள் நாங்கள் அவர்களை வித்தியாசமாக பார்ப்போம். அவருடைய உறவுகள், அதாவது அவரிடம் முக்கியம் பார்க்கிறேன், அவரிடம் கடமையாற்றுகின்றவர்கள், அவரிடம் வந்து கொண்டிருந்தவர்கள் இவருக்கு வித்தியாசமான பார்வையாக இருக்கின்றன. நாங்கள் கிராமத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் வழித்தொடர்புகளை அவர்கள் தான் கிராமத்திலே வைத்திருந்தார்கள். அவர் தன்னுடைய வழித்தொடர்புகளாக சில வேலைகளை கூட அவர் செய்திருக்கின்றார். சரசமொழிய வாழ்வும் அவருக்கு முக்கியமாக இருந்தது. சரசமொழியத்தோடு பின்னி பிணைந்த பிணைப்பை வைத்திருந்தார். ஒரு காலத்திலே சரசமொழியிலும் புதிய கட்டடம் ஒன்று போட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது அவர் அப்பொழுதுதான் ஊருக்கு வருகின்றார். அங்கே அவருக்கு ஒரு பாராட்டு விழா செய்கிறார். எமது ஆசிரியர் வெளியிலிருந்து வந்திருக்கிறார். அவருக்கு அவரை போது பாராட்டு விழா மாதிரி நடந்தது. அந்த விழாவில் அவருக்கு குடும்பத்தை சேர்ந்து மோதிரம் அணிவிக்கின்றார்கள். அவர் அந்த மோதிரத்தை இந்த கட்டணத்திற்காக திரும்பி கொடுத்திருக்கிறார். அந்த மோதிரம் இல்லாமல் வேறொரு காலகட்டத்தில் அந்த மோதிரத்தை அந்த கட்டணத்தை திரும்பி கொடுத்து இதை பயன்படுத்துகின்ற, அதாவது கட்டணத்தில் வளர வேண்டும் என்கிறார். இவ்வாறு அவருடைய சிந்தனைகள் புரியாதவர்களுக்கு ஒரு புதிர்ந்தவர்களுக்கு ஒரு விரும்பியாக தான் இருக்கட்டும். அவருக்கு அவரை பற்றி தப்பான பார்வைகளும் சிலாக்கள் இருக்கிறது. அவர் பழகிதான் அவருடைய எண்ணங்கள். ஒவ்வொரு மனிதனிலையும் பலம் இருக்குது, பல இனம் இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே அவருடைய அந்த எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது. கனடாவுக்கு சென்றது பின்னால் கனடாவில் அவர் எடுத்து கொண்டு செய்த வேலை கைதடி அவர் நிரந்தர சங்கம் என்ற ஒரு அமைப்பு நாங்கள் பிரான்சில் ஆரம்பித்த பொழுது அவர் எங்களுக்கு அது சம்பந்தமாக தனது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்ட நேரம் தான் கனடாவிலேயும் அதை துவங்கப் போவதாக தெரிவித்திருந்தார். அதே போல திட்டமிட்டபடி திட்டமிடல் மிகவும் கனடாவில் இருக்கக்கூடிய கைதறி மக்கள் மட்டுமல்ல, கைதறியை அண்டிய கிராமங்களை சேர்ந்த மட்டில் வளர்மச்சனங்களை சேர்ந்தவர்கள் அப்படி இவ்வாறானவர்களை ஒன்றிணைத்து நிர்வாகம் கைதறி நிர்வாகமாக இருந்தாலும் அவர்களை ஒன்றிணைத்து அவர்களை உள்வாங்கி நமது கைதறி கிராமத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி உதவிடப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய எண்ணத்தில் உருவானதான் மூத்தோர் கௌரவை கொண்ட நிகழ்ச்சி கைதில் நடந்தது. மூத்தோர் தான் நடந்தது. அவருடைய பேரும் வந்த மூத்தோர் ரெண்டா முதியோர் தான் இருந்தது. பேர் வந்து மூத்தோர் ரெண்ட மையப்படுத்தி அவர் முதலாக 60 வயதுக்கு மேற்பட்டவர்களை அழைத்து அங்கே அவர்களுக்கு ஒரு நாள் கலந்துரையாடலும் அவர்களுக்கான மதிய உணவு உடை உரை எல்லாம் கொடுத்து அவர்களோட மகளோடு உரையாடுறதுக்கான இதனால எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு. இளம் பிள்ளைகள், அதாவது அந்த பெற்றோர்களை விட்டு தனியாக விட்டு வந்திருக்கின்றார்கள். அது பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர்களுக்கு வசதி இருக்கின்றது, காசு இருக்கின்றது. ஆனால் அவர்கள் அந்த காசை அனுபவிக்கான உடல்நிலை மனநிலையும் அதை அவர் கண்டுபிடித்து அந்த உலகியல் ரீதியாக அவர்களை ஒரு மனிதர்களாக அல்லது சந்தோஷப்படுத்தும் நிகழ்ச்சியை வேறாக செய்திருக்கின்றார். அந்த நிகழ்ச்சி தொடர்பாக பல மட்டங்களிலே அந்த எங்களுடைய கையில் அபிவிருத்தி கிடந்தது, நட்புறவு கிடந்தது, பெரிய ஒரு வரவேற்பு ஊரில் கிடைத்திருக்கிறதை காண முடியும். இவ்வாறு அவர் திட்டமிடுகின்றது அல்லது அவர் செய்கின்ற வேலைகளில் யாவுமே ஒரு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறதை காணக்கூடிய இருக்கிறது.
குறிப்பாக இன்றைக்கு இருக்கின்ற சமுதாயம், அதாவது இன்றைக்கு எங்களுடைய ஊரில் இருக்கின்றவர்கள் வெளிநாட்டு காசை எதிர்பார்த்து இருக்கின்றார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் இருந்த காலத்திலே சொல்வது சனசமூகத்தை பொறுத்தவரை பத்திரிகை போடுவதற்கு கூட நிதி இருக்காது, அங்கத்தவர் காசு கூட வந்து சேராது. அந்த நிலையிலும் கூட சனவத்தை இயக்கியவர்களில் வாத்தியாரும் ஒருவர். எனக்கு தெரியும், சரஸ்வதி பூஜை காலங்களிலே நவராத்திரிக்கு என்று சொல்லி ஒரு வீடு வீடாக சென்று நாங்கள் ரொம்ப சனவர்களிலே காசு சேர்த்து பாரம்பரியமாக செய்பவர்கள். அதில் கந்தியா மாசரும் ஒருவர். அவர் போத்தவை அவரும் வீடு வீடாக வந்து காசு சேர்த்து ஒவ்வொரு மக்களோடு. அதை விட நாங்கள் விவசாய கிராமம், விவசாய காலத்தில் மிளகாய் அறுவடை செய்கின்ற காலத்தில் கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஊடாக சென்று மிளகாய் சேர்ப்பார்கள். வாத்தியார் கூட அந்த அவர் இளைஞர்கள் அந்த சரஸ்வதி ஆட்களோடு சேர்ந்து வந்து சேர்த்து அப்படித்தான் அவர்கள் நிதி இரட்டி அந்த வாசியாலையை வளர்த்தார்கள். இன்றைக்கு அது பெருசாக வளர்ந்திருக்கின்றது. அதுக்கான நிதி வளம் வெளிநாடுகளில் கிளைகளும் இருக்கின்றது, நிதி வளமும் பல்கி பெறுகின்றது. ஆனால் அன்றைக்கு இருந்த எண்ணங்களும் நடவடிக்கைகளும் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய பொருளாதார ரீதியாக ஒரு பலம் பெற்றாலும் அறிவு ரீதியாக எங்களுடைய வளர்ச்சி காணாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆகவே வாத்தியாரை போன்றவர்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சி, சமூக மேம்பாட்டை பற்றி சிந்தித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு ஏற்கனவே பார்த்து செல்வது கூட பொருளாதார நிலையில் நாங்கள் ஒரு சிறப்பான ஓரளவுக்கேனும் பாடக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருந்தாலும் அறிவியல் ரீதியாக அது கூட வாத்தியாருக்கு மிகவும் பயனவர்த்தமான ஒன்றாகத்தான் இருந்தது. கடைசி நேரத்திலும் 90 சனசமூக நிலைய விழா ஆண்டு விழா ஒன்றிலே அவர் சீசிட்டு வந்து அவர் ஆட்சிய உரையும் அங்கே ஆக்களோடு இருந்து பழகிய விதம் ஒருவரிடம் இருந்து படங்கள் எல்லாம் எடுத்து மக்களோடு தனக்காக பெரிய மகிழ்ச்சி. அது ஏற்கனவே உடல்நிலை சரியாக ஓய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவருக்கு அங்கே வந்தது எனக்கு நோய் குறைஞ்ச ஒரு கொஞ்சம் சொன்னார். அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, எங்களோட உறவுகளை எல்லாம் சேர்த்து ஒரு விளையாட்டு போட்டி எல்லாம் சேர்த்து எல்லாரும் ஒரு நாள் கூடி ஒரு இடத்தை சந்திக்க வேண்டும். அதுக்கு களமாக இருப்பது சுவிட்சர்லாந்து இருக்கிறது. அது சுவிட்சை மையப்படுத்தி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாளை சந்திக்க வேண்டும் ஒரு ஆசை இருந்தது. அவருடைய அந்த எண்ணம் வந்து இறுதி வரையும் அது நிறைவேறாக போயிருந்தது. அதுக்கான எங்களுடைய காரநிலையும் எங்களுடைய இயற்கை சூழ்நிலையும் தான் அமைந்திருக்கிறது. அவர் சுகமாக இருப்பாராக இருந்தார், உடல்நலத்தில் இருப்பார், நிச்சயமாக செய்துதான் முடிப்பார். அந்த எண்ணம் எல்லோருடைய கருத்திருக்கிறார். அவர் கனடாவில் இருந்து அவருக்கு இப்போ ஓய்வு பெஞ்சன் எடுக்கிற பெஞ்சன் ஓய்வு பெற்று வாழ இருந்தாலும் அங்கே இருந்து கொண்டு கூட இளைஞனாக ஓடி ஊருக்காக உழைத்திருக்கின்றார், ஊர் மக்களோடு கலைத்திருக்கின்றார். குறிப்பாக அவருக்கு எனக்கு ஊரில் இருந்த உறவை விட இங்கே வெளிநாட்டுக்கு வந்தது என்பதுதான் உறவு அதிகமாக இருந்தது. ஊரிலே இன்னும் சொல்ல வேண்டும், அவர் எந்த விஷயத்தை நாங்கள் செய்தாலும் அவர் வெளியில் இருந்து பார்த்தாலும் அதை பற்றி விமர்சிப்பது அல்லது அதுக்கான ஆலோசனைகள் வழங்குவது கூட பின்னிக்கிறது. நாங்கள் 1988ஆம் ஆண்டு ஒரு புத்தகம் ஒன்றை சட்டமன்ற செய்திருந்தோம், கிராமத்து செய்யல. அந்த கூட்டம் நடந்தவுடனே அவர் அதில் பாஸ்டாக இருந்தது. அந்த கூட்டத்தில் வந்து அவர் கொடுத்து பங்கு பெற்று வெளியில் இருந்து தான் பார்த்து கொண்டு வந்தார். ஆனால் கூட்டம் முடிஞ்சோடனே என்ன கூப்பிட்டு பேசினார், கொடுக்கவே இல்லாத எல்லாம் எனக்கு சின்ன பொடியல் செய்ய மாட்டீங்க, கடைசி அவர்களுக்கு அவமானம் தான் ஏற்படுத்த. அவர் நல்ல விஷயம் என்னென்னா அவர் அதை பிளவிடாமல் செய்ய வேண்டும்ன்றதான் அவருடைய கருத்து. பிறகு புத்தகம் வெளிவந்த பிறகு விழாவோட நடத்துகிற பொழுது முடிஞ்ச உடனே கூப்பிட்டு கைதாந்து இது நல்ல விஷயம் இப்படி செய்வீர்கள் எதிர்பார்க்கையில். ஆகவே இதை தொடர்ந்து இது செய்ய வேணும். எங்களுடைய கிராமத்தினுடைய ஆவணங்களை பதிவு செய்கின்ற ஒரு ஆவணமாக இருக்கிறது சொல்லி பாராட்டிப்பட்டு அதே போல விளையாட்டுக்கு வந்ததன் பிற்பாடும் அவர் அந்த அதற்கு தான் கூடுதலாக கதைப்பார். அவர் கூட கன விஷயங்கள் எழுதியிருக்கின்றார், எழுதி கொண்டே இருக்கின்றார். ஆகவே அவருடைய அந்த எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேற்றுவதற்கான கடமையை நாங்கள் கட்டாயம் செய்து முடிக்க வேண்டும். என்றால் அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு நிறுவனமாக எமது சனசமூக நிலையம் இயங்குகின்றது. அதே போல ஏனைய நாடுகளில் எல்லா நாடுகளில் கூடிய கைதடி பொதுவான அமைப்புகளும் இயங்கி தந்திருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் சேர்ந்து அந்த பணியை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறி இந்த நேரத்தில் இதுக்கான சந்தர்ப்பத்தை ஏதாவது வாத்தியார் பற்றி கதைப்பது கொஞ்ச நேரம் அவருடைய நினைவை கூறுவதற்கு சந்தர்ப்பத்தில் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதனை செயல்படுத்துவதற்கும் நன்றி கூறி செய்யும் செயற்பாடு அந்த செயற்பாடுகள் ஊடாக தான் சார்ந்த சமூகத்திற்கும் அதன் மேலான ஒரு தேசிய மட்டத்திலும் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள், சேவைகள், செயற்பாடுகள், பணிகள் இவற்றின் ஊடாக அவர் கொண்டு சென்ற சேவைகள் ஊடாக ஏற்படுத்தப்படும் பயன்பாடுகள் மனதில் அதாவது எம்மால் அது போற்றப்படுகின்றது. அந்த வகையில் திரு கந்தையா மாஸ்டர் அவர்கள் எமது கிராமத்தை பொறுத்தளவில் ஒரு தனித்துவமான ஒருவராக இருந்திருக்கின்றார். உதாரணமாக
தந்தையா மாஸ்டர் என்று சொன்னால் அது ஒரு தனி அடையாளமாக ஒரு தனி ஒரு மனிதன் தனி ஒரு வித்தியாசமான ஒரு மனிதராக அவர் தோற்றம் பெற்றிருந்தார். ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து குறிப்பாக நாம் சிறுவயதில் பார்த்த அந்த நிலையில் அவர் ஒரு ஆசிரியராக, அதிபராக, பின்பு அரசியலில் தேசிய அளவில் பல அரசியல் செயற்பாடுகளுடன் இணைந்து பொதுவான செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தார். அதற்கூடாக நமது கிராமத்தில் பல நல்ல விடயங்களை, பிரயோசனமான செயற்பாடுகளை செய்திருக்கின்றார். இந்த செயற்பாடுகள் நிறைய அளவில் பின்பு வந்த போன்றவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கின்றது. அந்த தனித்துவம் என்பது இன்று எம்மை, அதாவது அவரை நாம் இன்று நினைவு கூறக்கூடிய அளவுக்கு அவர் தொடர்பாக இன்று இங்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைந்திருக்கின்றது. இந்த கட்டத்தில் நாம் ஒரு விடயத்தை தான் சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே பாஸ்கர் துறை அவர் குறிப்பிட்ட அதே விஷயம்தான். என்னவென்றால் அவருடைய காலகட்டம், அவர் பிறந்து வளர்ந்து படித்து அதன் பின் ஆசிரியராக, அதிபராக, அரசியலில், பின்பு தேசிய அளவில் செயற்பட்ட அந்த காலகட்டம் என்பது மிகவும் ஒரு வித்தியாசமான காலகட்டம். எமது முன்னோர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையில் அவர் ஒரு தனி அடையாளமாக காணப்பட்டிருந்திருக்கிறார். அவர் அப்படி ஒரு தனி அடையாளமாக தன்னை நிலைநிறுத்தி ஒரு மனிதன் புதிய சிந்தனைகள், அதாவது புதுமையான எண்ணங்கள், தான் பிறந்து வெறுமனே வாழ்ந்து படித்து தன்னுடனே சுயநலமாக ஏதோ ஒரு வேலையுடன் இருப்பது மட்டும்தான் வாழ்க்கை என்று இல்லாமல் அந்த காலகட்டத்திலே படித்து, அதாவது வாழும் காலகட்டத்திலே சிறு வயதிலே படித்து பின்பு தான் உண்டு வேலை உண்டு என்று இல்லாமல் வெறும் ஆசிரியராகவே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி இருக்கவில்லை. அந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியராகவோ அதிபராகவோ இருப்பது என்பது பெரிய விடயம். அதை விட அதற்கு மேலாக அவர் சிந்திச்சிருக்கின்றார். அந்த சிந்தனையின் தோற்றம்தான் அவர் அரசியலில் செயற்பாடு. அந்த காலகட்டத்தில் அரசியலில் செயற்பாடு என்பது, அதாவது அரசியல் தொடர்பு என்பது தேசிய பணிக்கான ஒரு செயற்பாடு. அந்த வகையில் குறிப்பாக தந்தை செல்வநாயகம் போன்றவர்களுடன் அவருக்கான தொடர்பு ஏற்பட்டது. அந்த தொடர்புகள் கூடாக எமது கிராமத்திற்கு, கிராம மக்களுக்கு, பாடசாலைக்கு, ஏனைய அதாவது தேசிய அளவில் செய்யக்கூடியவற்றையும் அவர் செய்திருக்கின்றார். அத்தகைய ஒரு சிந்தனை, அத்தகைய செயற்பாடுதான் அவரை ஒரு தனி அடையாளமாக காட்டுவது. அதே சிந்தனை அவர் போல் எம்மில் பலருக்கு வர வேண்டும். அந்த புதிய சிந்தனை என்று நான் சொல்வது, ஒரு புதுமையான எண்ணங்கள் என்று சொல்வது, அந்த சிந்தனைகள் ஊடாக நாம் சார்ந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்படுற மாற்றங்கள். அவர் போல், இப்ப உதாரணத்திற்கு அவர் போல் பலர் சிந்தித்திருந்திருந்தால் இந்த மாற்றங்கள் வித்தியாசமாக அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அவர் ஒருவர் தான் அப்படி சிந்திச்சிருப்பதாக எங்களுக்கு தோற்றம் தெரிகின்றது. ஆனால் இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் இழந்து விட்டோம் அவரை. ஒரு மனிதன் இழக்கப்படும் போது அவரின் இழப்புகள் ஊடாக அவர் விட்டு சென்ற பணிகளை நாம் முற்றுமுழுதாக 100% செய்ய முடியாது. அது வேறு. அது சார்ந்து சில அவர் சொல்லி அவர் என்ன செய்ய நினைத்தாரோ, அவர் சமூகம் சார்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினாரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும். அவர் அதற்காக அந்த செயற்பாடுகளுக்காக நாம் அதை முன்வர வேண்டும். அதுக்கு சில உந்து சக்திகளாக நாம் அமைய வேண்டும். அப்படி செய்வதுதான் நாம் அவருக்கு செய்யும் ஒரு சிறந்த அஞ்சலியாக இருக்கும் என்று நான் நினைத்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால், இப்ப அவர் அந்த காலகட்டங்களில்
ஒரு மாற்றத்தை நினைத்த காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டம். அவர் ஒரு மோசமான ஒரு மிகவும் அது நாங்கள் எங்களுக்கு அனைவருக்கும் மனதில் பதிந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவர் ஒருவர் தனி ஒரு மனிதனாக எழுந்து வந்தது என்பது எழுந்து வந்த அந்த நிலைக்கும் இன்று நாம் இருக்கும் நிலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. இன்று நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் நாம் வசதி பெற்றிருக்கின்றோம். கல்வியில் கூட பரவலாக புலம்பெயர்ந்து வாழும் நாங்கள் கல்வியில் எமது சந்ததியினர் கூட வளர்ந்திருக்கின்றோம். இவற்றினூடாக நாம் ஒரு வளர்ச்சி பெற்ற மேலும் மென்மேலும் ஒரு மாற்றம் மிக்க ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு சமூக ஒரு ஓட்டத்திற்குள் புதுமைகளாக, அதாவது ஒரு புதுமை நிறைந்த ஒரு எண்ணத்துடன் செயற்படுவதுதான் அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலி. எனது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் திரு கந்தையா மாஸ்டர் அவர்கள் தொடர்பாக அஞ்சலி உரை ஆற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த தலைவர் அவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். எனக்கு திரு கந்தையா அவர்களை பற்றி பழகியது அவ்வளவு கிடையாது. சிறு வயதில் அவரிடம் ஒரு விளையாட்டுப் போட்டியில் வெற்றியாளர்களுக்காக ஒரு பரிசு வாங்கிய ஞாபகம் இருக்கிறது. இதை தாண்டி எனது பார்வையில் அவர் இப்படியானவர் என்றார். இப்போ கல்வி கற்பது என்பது சமூகத்தை பொறுத்தவரை சமூகத்திலே கல்வி இப்போ கற்று நாங்கள் வெற்றி பெறுவது என்பது மிகவும் இலகுவானது ஒன்றாகத்தான் எனக்கு தெரிகிறார்கள். ஆனால் நமது சமூகத்துக்கானது கல்வி மறக்கப்பட்டது என்பதை விட மறைக்கப்பட்ட காலத்தில் அவர் படித்தொரு ஆசிரியராகி அதிபராகி நமது கிராமத்தில் ஒரு பாடசாலை அதிபராக கொண்டு சிறுவர்களுக்கான பாடசாலை அதை நல்ல நிலையில் கொண்டு வந்தார் என்பதை நான் கேள்விப்பட்டதும் நான் தெரிவிக்கிறேன். அதை தாண்டி அவர் புலம்பெயர்ந்த நாட்டில் வந்து ஒரு அபிவிருத்தி கழகம் ஒன்றை ஆரம்பித்து அதுக்கு முன்மாதிரியாக நின்று அதை செயற்படுத்தினார் என்றும் ஊரில் இந்த நீங்கள் சொன்ன முதியோர் கௌரவிப்பு நிகழ்வு ஒன்றை அவர் ஏற்படுத்தி அதை செய்து நல்ல ஒரு திட்டமாக இருந்ததாலே அவர் எனக்கு மனதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாக எங்களோட கிராமத்தை பொறுத்த மட்டும் சிறுவர் இல்லம் இருக்கு, முதியோர் இல்லம் இருக்கு, கர்ம இல்லம் இருக்கு. மனதில் கருத்தில் வைத்து எனக்கு பார்வையில் அவருக்கு ஒரு கல்விமானாகவும் இல்லாமல் அவர் கல்விமானாகவும் இருந்திருக்கிறார், ஒரு கருணைமானாகவும் இருந்திருக்கிறார். அந்த வகையில் அவரின் பாதையை வந்து நாங்கள் அவரின் வழிகாட்டலை ஏற்று தொடர்ந்து நாங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கும் இதில் உரையாற்ற அனுமதி தந்த நம்பிக்கை நேற்று தினம் தகவல் நடத்திருந்தால் அதே இறக்கு முதலே தன்னுடைய இது கண்களை தானிகள் ஆனால் அந்த அந்த 2 கண்களால் நின்று அந்த அவற்றை கண்ணாலே இருந்து உலகத்தை பார்த்தோம் தான் இருக்கு. அந்த வகையில் மனிதருக்கு நாங்கள் உங்களோட இருக்கும் பொழுது நாங்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து கந்தையா மாஸ்டர் அவர்களுக்கு நிரஞ்சலை தெரிவித்துக்கொண்டு இந்த நேரத்தில் சில ஞாபகத்தை
எனக்கு சந்தோஷமாக நான் ஆரம்ப கல்வியை நான் அவரிடம் வந்து தான் கற்றுக்கொண்டேன். அவர் மூலம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எனக்கு இருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு நினைவில் இருக்கிறது என்னன்னா, நான் ஒரு 4ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் எனக்கு கணித பாடம் தான் படிப்பிச்சு கொடுத்தார். அந்த நேரத்தில் சொன்னால் நீ 4ஆம் கிளாஸுக்கு இருக்கிற எக்ஸாமை விட 5ஆம் வகுப்பு எக்ஸாம் எடுன்னு சொல்லி அந்த என்னை உள் சக்தியாக சின்ன தள்ளி கொஞ்சம் பயிற்சி செய்தவர். அப்படி இருக்கல அவருக்கு நாங்கள் அம்மா அப்பா பிறகு சரியான மரியாதை கொடுக்குறது அவருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை போனோன்னு சொன்னால் அவரை கண்டிப்பாக கொப்பி புத்தகம் தான் எடுக்கிறார். எனக்கு அப்படி பழக்காத வழக்கம் எனக்கு அவர் மூலம் தான் இருந்து வந்துச்சு. அந்த இதில் எனக்கு அவரை சிந்தனை இருந்தாலும் அவரை பற்றி முழுமையாக தெரியாமல் இப்போ நீங்கள் சாட்சியர்களை வச்சு கேட்கல நாங்கள் இப்படி அவர்கிட்ட படித்தது எனக்கு சரியாக பெருமையாக இருக்குது. இந்த நேரத்தில் அவர் சொன்ன மாதிரி நாங்கள் பொருளாதார சார்ந்த எல்லாத்திலும் முன்னுக்கு இருக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இன்னும் சாதிக்க வேண்டியதுகள் கணக்கு இருக்குது. இந்த நேரத்தில் நான் அதில் உறுதி எடுத்துக்கொண்டு உங்களோட சப்போர்ட்டோட செல்வம் மட்டும் இதுவும் தாழ்மையோட கேட்டுக்கொண்டேன். எனக்கு சம்பளம் சொன்னது சொல்லாத மனநிலை அவர்களுக்கு ஒரு நல்ல ஆசானம் இல்லாமல் நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இந்த நிகழ்வு இப்படி எடுத்து இது ஒரு ஒழுங்கு செய்து இவ்வளவு பேர் மண் செய்து எங்களுக்கு பெரிய ஒரு திருப்தியை ஏற்படுத்துகின்றது. இந்த நாளை நாங்கள் வாழ்நாளை மறக்கக்கூடாது. அவரது உருவப்படுத்தி இப்படி ஒரு வெளிநாட்டிலிருந்து ஒன்று செய்வதை நாங்கள் கொண்டு நாங்கள் செய்து வருகிறோம். எனக்கே சிறிது காலத்துல தான் தெரியும். அது அம்மாவை மைத்தினர் இவ்வளோ காலம் தெரியாது. ஆத்மா சார்ந்ததே தந்தை அவர்களுடைய ஆத்மா சாந்தியை அஞ்சலியை செலுத்திக் கொண்டு என்னுடைய சில கருத்துக்களை நான் படித்து முடித்துவிட்டு கைதடிக்கு சில சேவைகள் சம்பந்தமாக சில நிகழ்வுகளுக்காக சென்ற போதெல்லாம் எல்லோர் வாயிலும் இந்த கந்தையா என்ற பெயரும் கேள்விப்பட்டேன். இந்த கந்தையா என்று நான் பல முறை சிந்திச்சு என்னால் அவர் அந்த காலகட்டத்தில் அவர் வெளிநாட்டுக்கு வந்தாலும் ஒவ்வொரு கைதடி மக்கள் வாயிலும் அவருக்கு பெயர் உச்சரிக்கப்படுற அதனால் எனக்கு அவர் மீது பாசம், அவரை காண வேண்டும் என்று ஒரு அபாயம் எண்ணத்திலே ஏற்பட்டது. நான் இவரை சந்திப்பதற்கு எங்கு சந்திக்கலாம், இதே இப்படி இந்த மக்கள் பேசுகின்றார்கள் என்று எனக்கு உள்ளே சிந்தித்து அவர் இப்போது இங்கே நீங்கள் பேசிய பேச்சுக்களில் இருந்துதான் அவர் உண்மையான ஒரு சமூக சேவகர் என்பதை நான் அன்று கண்டாலும் அவருடைய முழு ஆசைகளும் எந்த கோணத்தில் இருந்தது என்பதை நான் சிந்தித்து பார்க்கிறேன். அவருடைய எண்ணங்கள் கனடாவில் வாழ்ந்தாலும் அவருடைய சிந்தனை எண்ணம் ஏற்றம் அந்த கைதடி மக்கள் இருந்தது என்பதை நான் சில நிகழ்வுகளோடு கண்டுகொண்டால் கூட நான் அவரை சந்திக்க ஆசைப்பட்ட என்னுடைய ஆசை ஒரு நாள் நிறைவேறும். ஆனால் ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த நிகழ்வு நடந்தது. அவர் இறுதியாக கைதடிக்கு வந்த போது அவரை ஒரு இடத்துல எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவருடைய முகத்தை நான் கண்டதும் இல்லை. அதுதான் அவரை சந்தித்தேன். ஆனால் ஒரு சில நிமிடங்களில் அவரை சந்தித்து கதைச்ச போது அவர் உண்மையான
மக்களோடு பழகக்கூடிய அவருடைய இனிமையான சுபாவம், அவருடைய குறிக்கோள் என்ன என்பதை நான் அன்றுதான் தெரிந்து கொண்டேன். அப்போது எனக்குள்ளே நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சமூகத்திலே எங்கேயோ ஒருவர் தான் இப்படி பேசப்படுவதாக. நாங்கள் எத்தனை போல் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம், மறைந்து போகின்றோம். ஆனால் ஒற்று கிராமத்திலே ஒற்று சிலர் தான் கைதறிக்க அந்த ஒருவரை பற்றி தான் நான் பேசுவதை கண்டேன். அப்போதுதான் அவருடைய சேவை எவ்வளவு என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் அயற்கிராம இருந்தாலும் கூட இவ்வாறு ஒரு மக்களால் பேசப்படுகிற ஒருவர் நிச்சயமாக மக்களுக்காக வாழ்ந்தவர் என்பதை அவருடைய செயற்பாடு காட்டுகிறது. எனவே எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி ஒரு சில நிமிடங்கள் அவரை பற்றி சொல்ல கிடைத்த சந்தர்ப்பத்தை மாற்றிக்கொண்டு அவருடைய பணிகளை நீங்கள் இந்த கைதறி மக்கள் புலம்பெயர்ந்திருந்தாலும் கூட அவர் வாழ்ந்த காலம் என்பது இன்று நாங்கள் வாழ்கின்ற காலங்கள் இங்கே ஒரு குறிப்பிட்ட நான் அது திரும்ப குறிப்பிடவில்லை. அவர் சமூகத்துக்கு ஆற்றிய பணிகள் மிக மிக பல. நாங்கள் யாரும் ஆற்றாத பணிகள் அவர் ஆற்றியிருக்கின்றார். இந்த சமூகத்தின் விளைவுக்காக அவர் ஆற்றிய பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய விரும்பினார் 2 நிமிஷம் எல்லாம் சேர்த்து போட்டு எடுக்கணும். முதல் நோக்காக போட்டு தெரியல வீடியோ அடிக்கிட்டு வரமா நாளை வீர செல்ல பெற okay